Heavenly Father, we come before you. பரலோக பிதாவே, அப்படி சமூகத்தின் நேராக கடந்து வருகிறோம். Welcome your presence in this place. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த இடத்திலே வரவேற்கிறோம். Today I pray that the words to speak to each and every one of us ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக. set us free from all kind of trouble in our hearts எங்களுடைய இருதயத்திலே காணப்படுகிறதான எல்லாவித கலக்கங்களில் இருந்தும் எங்களை விடுதலையாக்கும். and make us, Lord, become an effective intercessors as for the nation, become the watchman over the nation. ஆண்டவரே, தேசத்திற்காக கதறி மன்றாடுகிற ஜெப வீரனாக மாற்றும், தேசத்துக்காக இருக்கிற ஜெபக்காரனை போல காவலாளியாய் என்னை மாற்றுவீராக. In the name of Jesus, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. And one thing that I left behind a few weeks ago, last month, I think, in this topic of defeating the force of darkness. அதாவது கடந்த மாசத்துல இருளின் சக்திகளை, ஆதிக்கங்களை மேற்கொள்ளுதல் என்ற தலைப்பிலே ஒரு சில காரியத்தை இன்னும் நான் முடிக்காமல் விட்டு வைத்து இருக்கிறேன். So on this prayer altar, with limited times, I want to cover what I left over on the last Friday, this sharing. கடந்த வெள்ளிக்கிழமை கூட்டங்களில் நிறுத்தினதை இந்த குறுகிய காலத்திற்குள்ள, இந்த சமயத்துக்குள்ளாக இந்த தலைப்பின் அடிப்படையில் இருக்கிற காரியத்தை இன்றைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். The beginning part, I will do some revisions. Then I will go to the point number 4, what I have left behind. கடந்த நாட்களில் நடத்தின அந்த பாடத்திட்டத்தின் அந்த காரியங்களை சொல்லி அந்த இன்றைக்கான பாடத்திட்டத்திற்காக நாம் கடந்து போகலாம். Now, first things that we must understand, we are standing in the front line. முதல் காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த மன்றாடி ஜெபிக்கிற மத்தியஸ்த ஜெப குழுவில நாம் முன்னிலையில இருக்கிறோம். You know, every nations, they need their defense force for their nation. ஒவ்வொரு தேசமும் தங்களுடைய தேசத்தை பாதுகாக்கிற படை வீரர்கள் முன்னணியில இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. And we know there are warfare in the physical realm, but there are warfare in the spiritual realm as well. சரீர பிரகாரமாகவும் யுத்த களங்கள் உண்டு, ஆவிக்குரிய பிரகாரங்களிலும் ஆவியின் மண்டலங்களிலும் யுத்த களங்கள் உண்டு. What even more, we on this physical land, there are darkness, and therefore church must be in the front line, fighting the darkness and allowing the kingdom of God to come on this earth. ஆகவே இந்த சரீர பிரகாரமான யுத்தத்திலும் ஆவிக்குரிய மண்டலங்களிலும் நமக்கு போராட்டம் இருக்கிறபடினாலே சபையானது இந்த இருளின் ஆதிக்கங்களை மேற்கொள்ளும், இருளின் சக்திகளை மேற்கொள்ளும், அந்த முன்னணியில நின்று ஜெபிக்கிறவர்களாக சபையானது காணப்பட வேண்டும். Meaning the victory in the spiritual warfare impacted your nation as well. ஆவிக்குரிய மண்டலங்களிலே நடத்தப்படுகிறதான அந்த யுத்தத்தின் வாயிலாக சரீர பிரகாரமாகிய நம்முடைய தேசங்களிலே அதனுடைய தாக்கத்தை நம்மாலே பார்க்க முடியும். We couldn't fight a warfare without defeating all the enemy. We cannot just fight warfare defeating our personal enemy and let the enemy of church or nation run wild in this nation. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தின் யுத்தத்திலே நமக்கு விரோதமா இருக்கிறதான அந்த எதிரியை நாம் தோற்கடிக்காமல் நம்முடைய இந்த யுத்தத்தை நாம் மேற்கொள்ள முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்திலும் ஆவிக்குரிய மண்டலத்திலும் தேசத்திலும் காணப்படுகிறதான எதிரிகளை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Sometimes we even have the concept like we just fight our personal church, internal church, or individual church warfare. The warfare of others is not our business. We just let it happen. நாம் நினைக்கிறது என்னவென்றால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையின் விஷயத்திலும் காணப்படுகிறதான ஆவிக்குரிய மண்டலங்களின் போராட்டத்திலே தான் என்னுடைய யுத்த ஜெபமானது காணப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேனே தவிர, மற்ற காரியங்களுக்காக ஜெபிப்பது என்னுடைய வேலை அல்ல என்று அப்படி நாம் நினைத்துக் கொள்கிறோம். Let me tell you, this is a misjudge of warfare. You misjudge the warfare will never burn to your front. அதாவது போர்க்களத்தை குறித்ததான ஒரு தவறான நியாய தீர்ப்பு எப்படியாக காணப்படுகிறது. எனக்காக நான் ஜெபித்தால் போதும், சபைக்காக மற்றவர்களுக்காக வேண்டாம் என்று சொல்வது. So therefore, when we pray, when we have spiritual warfare, we include our personal warfare, family warfare, the church warfare, our society warfare, our national warfare in one go.
அதாவது நம்முடைய இந்த ஆவிக்குரிய மண்டல போர்க்களத்திலே காணப்படுகிறது என்னவென்றால், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊழிய வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, தேசத்தின் காரியத்திலே, இதெல்லாம் ஒன்றாக உள்ளடக்கிய வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு கூட போர்க்களத்தின் ஜெபத்தை ஏற்படுத்து செய்வதுதான் இந்த ஆவிக்குரிய போராட்டம். You must remember we are victors. We are victory through Christ. We are more than conqueror. கிறிஸ்துக்குள்ளாக நாம் ஜெயசாலியாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துக்குள்ளாக முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். Our problem is we try to pick warfare, but we never try to win all the warfare. நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், அந்த போர்க்களத்தை யுத்தம் செய்ய தேர்ந்தெடுக்கிறோமே தவிர, அதிலே ஜெயம் கொள்ளுவதிலே நாம் கவனம் இல்லாமல் அதை அப்படியே விட்டு விடுகிறோம். When we try to win all the warfare, we need to strategize how to win all the warfare. Then will push us to gather all the watchmen together to win the warfare. அதாவது ஒரு யுத்தக்களத்திலே போகும்போது, எப்படியாய் அதிலே நாம் ஜெயிக்க வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும் என்கிறதான யுக்தியை நாம் கையாள வேண்டும். அந்த யோசனையோடு கூட நாம் செல்வோமானால், எல்லா காவலாளிகளையும், ஜாமக்காரர்களையும் ஒருமுகப்படுத்தி, அந்த யுத்தத்தில் எப்படி ஜெயம் கொள்வது என்பதை குறித்து நாம் கருத்துள்ளவர்களாய் காணப்படுவோம். But if we only pick our small warfare, only our family, or only ourselves, only our church, then the way we strategize, we wouldn't need to use all our energy. We just use little of our energy. But do you know that we are allowing devil running wild in our surrounding? அதாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சபை வாழ்க்கையிலும் காணப்படுகிறதான ஆவிக்குரிய மண்டல போராட்டத்திலே மாத்திரம் நாம் யுத்தத்தை செய்வோமானால், நம்முடைய சக்தியை முழுவதுமாக உபயோகப்படுத்தாமல், சிறிதளவு நம்முடைய வல்லமைகளை பயன்படுத்தி நாம் யுத்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்போது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஏனென்றால் முழுவதுமாக நாம் அவனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல், சிறிய சிறிய அளவிலே இந்த யுத்தங்களை செய்கிறவர்களைப் போல நம்முடைய ஜெபங்கள் காணப்படுகின்றது. And that is our problem. Our problem is having warfare running wild, and we never defeat all our enemy. அதாவது நம்முடைய பிரச்சனை இதுதான். இந்த யுத்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோமே தவிர, நம்முடைய எதிராளியான சத்துருவை நாம் மேற்கொள்வதிலே, ஜெயிப்பதிலே வெறும் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறதைப் போல நம்முடைய ஜெபங்கள் காணப்படுகிறது. And let's go to prayer. Prayer is not only just sweet time drawing near to God, but it's also spiritual weapons in the battle against the kingdom of darkness. அதாவது ஜெபம் என்பது தேவனுக்கு அருகில் வரும் இனிமையான நேரம் மட்டுமல்ல, அந்த ஜெபமானது அது இருளின் ராஜ்யத்துக்கு எதிராக நடைபெறும் போராட்டத்திலும், யுத்தத்திலும் ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாக காணப்படுவதுதான் ஜெபமாக இருக்கிறது. Then also we understand that the Bible show us the this spiritual realm, the warfare, the conflict in the spiritual realm is real. அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கபடி இந்த ஆவிக்குரிய யுத்தமானது உண்மையானதாக இருக்கிறது என்பதை வேதத்தின் மூலமாக நாம் கண்டுகொள்கிறோம். So as a Christian, if we ignore the warfare dimension of prayer, then the church will lose its initiative in advancing the kingdom. அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் சபையானது இந்த ஜெபத்தின் யுத்த களத்தையும் போராட்டத்தின் பரிமாணத்தையும் நாம் புறக்கணித்து விட்டு மறந்து விடுவோமானால், தேவனுடைய அந்த சபையானது ராஜ்யத்தை முன்னேற்றுவதிலும் தனது முன்முயற்சியை இழந்து போவதற்கு ஏதுவாய் காணப்படும். And so the 3 points that we have just covered in the last session is, first thing is spiritual warfare is real. அதாவது கடந்த வாரங்களில் 3 குறிப்புகளை நாம் படித்து முடித்து விட்டோம். அது முதலாவது ஆவிக்குரிய யுத்தமாகிய அந்த போராட்டம் உண்மையானது. அதை நாம் புறக்கணிக்க முடியாது. Enemy is attacking the people, believers, non-believers, he is attacking, and it must not be ignored that people are involved in the warfare, and it is our job to help them to win the warfare. இன்றைக்கு அந்த எதிராளியானவன் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எல்லாரையும் அவன் தாக்கிக் கொண்டிருக்கிறான். ஆகவே ஜனங்கள் எல்லாரும் இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே, யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையானதா இருக்கிறது. அதை நாம் நிராகரித்து புறக்கணித்து மறந்து போய்விடக்கூடாது. நாம் அதில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். Second thing, we know that prayer is a spiritual weapon that pushes back the darkness. இரண்டாவது, இந்த ஜெபமானது இருளை பின்னுக்கு தள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாக காணப்படுகிறது. Number 3, we have examined about the spiritual warfare mentioned in the book of Daniel.
மூன்றாவது தானியேல் புஸ்தகத்திலே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தின் உதாரணங்களை, போராட்டத்தை நாம் அங்கு பார்த்தோம். And the principal one is when the angel speak to Revelation, bring a revelation to Daniel. So revelation is very important. Revelation opens spiritual understanding. அதாவது இந்த வெளிப்பாடுகள் என்பது மிக முக்கியமானதா இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகள் நமக்கு தேவனுடைய அந்த பகுத்தறிதலை நமக்கு புரிய வைக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த வெளிப்படுத்துதலின் அந்த கோட்பாடுகளை நாம் பார்க்கும்போது தேவதூதர்கள் அதில் இடைப்படுகிறதையாக நாம் படித்தோம். Our prayer is not just prayer, God help us, save us, keep us safe. Our prayer is also asking God for revelations in how to win the spiritual warfare. அதாவது நம்முடைய ஜெபங்கள், ஆண்டவரே என் தேவைகளை சந்தியும், என்னுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், என்னுடைய விஷயங்களை தேவைகளாம் சந்தியும் என்று சொல்லி ஜெபிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபங்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே தேவனுடைய ஆவிக்குரிய புரிதலை தெரிந்து கொண்டு அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். And second thing is prayer and revelation were ignited through intercessions. When Daniel received revelations, he humbled himself in prayer. இரண்டாவது கோட்பாடு என்னவென்றால், வெளிப்பாடு உண்மையானது. அது மத்தியஸ்த ஜெபத்தை, ஆவிக்குரிய போராட்டத்தை தூண்டுகிறதாய் காணப்படுகிறது. தானியேல் அந்த வெளிப்பாடை பெற்றபோது தன்னை தாழ்த்தி அவர் ஜெபத்தில் ஈடுபட்டதை அங்கு நாம் பார்க்கிறோம். Number 3 is intercession releases heavenly action. மூன்றாவது கோட்பாடு என்னவென்றால், இந்த மத்தியஸ்த யுத்த போராட்ட ஜெபமானது பரலோகத்தின் செயல்களை தொடங்குகிறதாக காணப்படுகிறது. We pray, then angel will act. We don't pray, angel will not respond to it. நாம் ஜெபிக்கும்போது அங்க தேவதூதர்கள் செயல்படுகிறார்கள். நாம் ஜெபிக்காத நிலையிலே அங்க தேவதூதர்களுடைய அந்த இடைப்படுதல் இல்லாமல் போகிறது. So you must understand the amount of your prayer will determine also the amount of mobilizations of the heavenly host. எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு பரலோக சேனையாகிய தேவதூதர்களுடைய ஈடுபாடுதல் நம்முடைய ஜெபத்திலே கொண்டு வரத்தக்கதற்கு ஏதுவாக நம்முடைய ஜெபத்தின் நேரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. The heavenly host waiting for intercession, strong intercession. ஒரு பலமுள்ள ஜெப வீரர் போராடி ஜெபிக்கிறதுக்காக அந்த பரலோக சேனையாகிய தேவதூதர்கள் அந்த ஜெப வீரனுடைய ஜெபத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். When we have that mobilizations of prayer, then we can see the result. இப்படியாக நாம் ஒருங்கிணைத்து ஜெபத்தை ஏறெடுக்கும் போது, அப்போது நாம் அதற்கேற்ற தக்க பலனை நாம் பார்க்க முடியும். Number 4 is spiritual warfare drives up dark power. நான்காவது, இந்த ஆவிக்குரிய போராட்டம் இருளின் ஆதிக்கங்களையும் சக்திகளையும் அகற்றுகிறதாய் காணப்படுகிறது. The angels' actions causes the force of darkness to be shaken and to be misplaced. அதாவது தேவதூதர்களுடைய செயல்பாடுகள் இந்த இருளின் சக்திகளையும் ஆதிக்கங்களையும் அதிர வைத்து அது பின்னுக்கு தள்ளுகிறதாய் காணப்படுகிறது. So our prayer will kind of like mobilize angel. Of course, we don't pray to angel, we don't command angel, but when we pray, God give decree to angel to act on it. நாம் தேவதூதர்களுக்கோ நாம் கட்டளையிடுவதில்லை. ஆனால் நாம் ஒருங்கிணைந்து இப்படியாக ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவதூதர்களுக்கு செயல்பாடுகளை கொடுத்து இந்த ஜெபத்தின் வாயிலாக தேவதூதர்கள் செயல்படுகிறதை நம்மால பார்க்க முடியும். So the end times warfare, the deciding factor for end time warfare, it is how well we could mobilize angel through our prayer. கடைசி கால இந்த யுத்த காலத்தின் போர்க்களத்தின் ஜெபமானது எந்த அளவுக்கு நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோமோ, ஜெபத்தை ஒருமுகப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு பரமசேனையாகிய தேவதூதர்கள் செயல்பாடுதலை தூண்டி விடுகிறதாக நம்முடைய ஜெபமானது காணப்படுகிறது. Every Saturday morning, because our church service is Saturday night, so every Saturday morning we have prayer altar, we pray, we bind the devil, we bind the darkness, but we releases angel. We declare, we asking God to release His heavenly host for the service we are going to have at night.
எங்களுடைய வார ஆராதனை சனிக்கிழமை சாயங்கால வேளையில நடைபெறும். அதற்காக ஆயத்தமாக நாங்கள் சனிக்கிழமை காலையிலே நாங்கள் ஜெப ஆயத்தங்களை செய்வோம். எல்லா வானமண்டல பொல்லாத ஆவிகளை கட்டி, எல்லா கிரியைகளை கட்டி நாங்கள் ஜெபித்து தேவனுடைய தூதருக்கு கட்டளை கொடுத்து, தேவனுடைய தூதர்கள் செயல்படும்படியாக அந்த சனிக்கிழமை காலை வேளையிலே தானே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். Amen. Number five is, principle five is heavenly warfare brings earthly transformation. 5வது கோட்பாடு பரலோக போர்க்களமாகிய இந்த போராட்டத்தின் யுத்தமானது பூமியில் மாற்றத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. Whatever happens in the heavenly realm in the warfare, then the earth will manifest. அதாவது பரலோக வானமண்டலத்திலே எந்த ஆவிக்குரிய போராட்டமாகிய யுத்தம் நடைபெறுகிறதோ, அந்த மாற்றங்கள் பூமியிலும் அது தோன்ற ஆரம்பிக்கிறது. If you pray the transformation strong enough, tolerant enough, and history will change. அந்த மாற்றத்திற்கான அந்த ஜெபங்களை நாம் ஏறெடுக்கும் போது நம்முடைய தேசத்தின் வரலாற்றையும் அது மாற்றத்தக்கதாக அந்த ஜெபம் காணப்படுகிறது. So, in the summary of what we have left on last week, the last session is Revelation Ignite in the session. அதாவது கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்ட அந்த பாடத்திட்டங்களின் அந்த வகுப்புகளின் சுருக்கம் என்னவென்றால், In the இந்த session, வெளிப்பாடுகள் releases heavenly armies. இந்த வெளிப்பாடுகள் மத்தியஸ்த ஜெபத்தை தூண்டுகிறது. இந்த மத்தியஸ்த ஜெபம் பரலோக படைகளை இயக்குகிறதாய் காணப்படுகிறது. And heavenly armies change history. அது மாத்திரமல்ல, இந்த பரலோக படைகள் வரலாற்றையே மாற்றுகின்றவைகளா இருக்கின்றன. So every true prayer connects heaven and earth as God's kingdom may come. அதாவது ஒவ்வொரு உண்மையான ஜெபமும் பரலோகத்தையும் பூமியும் இணைத்து தேவனுடைய ராஜ்யத்தை வருவதற்கு அது பாதை அமைக்கிறதா இருக்கிறது. So today I want to finish by our personal warfare, the strategy of warfare, put on the full armor of God. இன்றைக்கு இந்த தனிப்பட்ட விதத்தில் நாம் ஏறெடுக்கிறதான இந்த போர்க்களத்தின் யுத்த ஜெபத்தின் முடிவின் தலைப்பை சொல்லி முடிக்கிறேன். அது என்னவென்றால், போராட்டத்தின் இந்த யுத்த களத்தின் இந்த யுக்தி திட்டமானது தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்வதாகும். Regardless how great is the warfare, one thing we should never miss, that is, we need to put on the full armor of God. இந்த யுத்தம் எப்படிப்பட்டதா எவ்வளவு பெரிதாய் காணப்பட்டாலும் கூட நாம் தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். And the Bible, let's read on the scripture, Ephesians chapter 6 verse 13 onwards. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். Here says that, take up the whole armor of God, that you may be able to withstand in the evil day, and having done all, to stand firm. And stand therefore, let you read first. 13வது வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Here says that put on all the whole, not some, the whole armor of God. ஏதோ கொஞ்சம் சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லப்படவில்லை, முழு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் தரித்துக் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். The withstand in the evil days, that means that you withstand that warfare season, that difficult season. அதாவது அந்த தீங்கு நாளிலே நாம் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படி, இந்த யுத்த காலத்திலே நாம் தகுதியுள்ளவர்களாய் காணப்படும்படிக்கு இவைகளை அணிந்து கொள்ள வேண்டும். And the purpose of warfare is having done all, means to finish your job, finish the warfare, and you are still able to stand firm. அதாவது அந்த யுத்த காலத்திலே நாம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை தெளிவாய் முழுவதுமாய் செய்து முடித்து நாம் அதிலே திராணியுள்ளவர்களாய் நிற்கத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். Spiritual warfare is not just to protect yourself, protect the family, or protect the church, but to finish the job, finish what you have started. ஆவிக்குரிய யுத்தமானது ஏதோ என் குடும்பத்தை பாதுகாப்பது, என்னுடைய சபையை பாதுகாப்பது மாத்திரமல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பணியை நான் செய்து முடிப்பதே ஆகும். You see, there's one church was attacked by neighboring Tibet monk. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சபையானது தாக்குதலுக்குள் உட்படுத்தப்பட்டது. விசேஷமாக அந்த திபேத்திய அந்த
அந்த நபர்கள் மூலமாக அந்த சபையானது தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டது. They even sent the weak their dark intercessors prayer walk, chanting over the building. விசேஷமாக அந்த சபையானது விழுந்து போக வேண்டும் என்பதற்காக இந்த திபெத்திய மங்க் என்ன பண்ணார்கள் என்றால், அந்த இருளின் ஜெப வீரர்களை அனுப்பி இந்த சபை இழுந்து விட வேண்டும் என்று அந்த சபை சுற்றி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். When the church realized what's happening, they come to the church every night, day and night. At the night watch, pray over the church. இதை குறித்து சபையார் கேள்விப்பட்டபோது, சபையார் என்ன செய்தார்கள்? அவர்கள் வந்து பகலும், ராத்திரியும் இப்படியாக ஜாமக்காரனைப் போல, காவலாளிகளைப் போல அந்த சபையில இதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். And they break the works of the evil one. And you know what happened? Finally, that temple closed down. பாருங்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்ததின் வாயிலாக அந்த இருளின் அந்த ஆதிக்கங்கள் நிமித்தமாக, அந்த இருளின் ஆதிக்கங்களின் கோவில்கள் எல்லாம் அங்கு மூடப்பட்டது. You might think impossible, but let me tell you, this is what we call having done all to stand firm at the same time. ஒருவேளை இது முடியாத காரியமா இருக்கிறதைப் போல இருக்கலாம் என்று நீங்கள் சொன்னாலும், நாம் செய்து முடிக்க வேண்டியவைகளை செய்து முடிக்கப்பட வேண்டியவைகளாய் காணப்படுகின்றது. It's a wonderful story, but the price is here. Verse 14. Stand therefore, having fastened on the belt of truth, having put on the breastplate of righteousness. இது ஒரு உண்மையான உற்சாகம் தரக்கூடிய ஒரு சம்பவமா இருந்தாலும், அதற்கான கிரயத்தை செய்ய வேண்டிய காரியங்களை செய்யப்பட வேண்டும். அது என்னவென்றால், சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டிக்கொண்டவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், And as shoes at your feet, having put on the readiness given by the gospel of peace. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலிலே தொடுத்துக் கொண்டவர்களாயும் இருக்க வேண்டும். And in all circumstances, take up the seal of faith, and with which you can extinguish all the flaming darts of the evil one. பொல்லாங்கான அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். And take the helmet of salvation, the sword of the Spirit, which is the word of God. இது மாத்திரமல்ல, ரட்சணம் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். And you know, we have went through all this, this the forearm of God. அதாவது இந்த தேவனுடைய எல்லாவித சர்வாயுத வர்க்கத்தையும் இப்போது நாம் படிக்க வாசிக்க கேட்டோம். First one is the belt of truth. அந்த முதலாவது சத்தியம் என்னும் அது கட்சியை குறிக்கிறதா இருக்கிறது. Every day, not only just pray, Lord, help me to put on the belt of truth, but read the word of God, stand with the word of God, believe in the word of God. அதாவது சத்திய வசனத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அந்த கட்சியை நாம் அனுதினமும் கட்டிக்கொள்ள வேண்டும். வெறும் ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் சத்திய வசனத்தை வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, if you don't put on the belt, your pants might drop some cases. பாருங்க, ஒரு சில நேரத்தில் அந்த இடுப்பில் அந்த சரியா அந்த பெல்ட் கட்சியை கட்டாவிட்டால் அந்த பேண்ட் எல்லாம் கழன்று கீழே விழுந்து விட நிலைமைக்கு போய்விடும். Do you know that nakedness is also speaks of you are not living in holiness? அதாவது இந்த நிர்வாணம் எதை குறிக்கிறது என்றால், அது நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழவில்லை என்பதையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. And you know, sometimes belt is also in the warfare. When the soldier tie on the belt, actually it strengthen the cord, strengthen the core, and give you strength. அதாவது இந்த கச்சையை கட்டிக்கொள்ளும் போது அந்த போர் வீரனுக்கு அது ஒரு சக்தியும் பலனை கொடுத்து போர் செய்யும்படிக்கு அது உந்து தள்ளுகிறதாயும் வேதமாயும் காணப்படுகிறது தான் இந்த கச்சையை குறிக்கிறது. The belt of truth also provide you a firm foundation of the word of God that you stand upon it. அதாவது சத்தியம் என்னும் கட்சி எதை குறிக்கிறது என்றால், நாம் நின்று கொள்ளத்தக்கதான அந்த அடித்தளத்தை உண்டாக்குற பலமுள்ள அந்த வேத வசனத்தை சார்ந்து கொள்ளுகிறதை அது குறிக்கிறதா இருக்கிறது. Then the breastplate of righteousness, where the enemy cannot hit your vital part, your heart.
அதாவது நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். எதிராளியான சத்ருவானவன் முக்கியமான உங்களுடைய சரீர அவயமாகிய அந்த உங்களுடைய நெஞ்சையோ, இதயத்தையோ தாக்காதபடி அது பாதுகாக்கிறது. God's is righteousness covered you. அது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நீதியானது நம்மை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும். That is the blood of Jesus Christ. He become your righteous, and that enemies இயேசு cannot accuse you. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகிய அந்த நீதியானது உங்கள் மேலே பூசப்பட்டு அது மூடப்படும்போது, But எதிராளியானவன் உங்களை எந்த விதத்திலும் அவன் குற்றப்படுத்த முடியாது. but more than that, there's another thing is a clean conscience. That they put on the breast of righteousness. You walk in righteousness, your conscience is clean. Enemies couldn't attack you. எல்லாவற்றை காட்டிலும் அது உங்களுடைய சுத்த மனசாட்சியை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த நீதியின மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும்போது, பிசாசானவன் எந்த விதத்திலும் நம்மேல அந்த தாக்குதலை தொடுக்க முடியாதவனாய் இருக்கிறான். அது நம்முடைய சுத்த மனசாட்சியை குறிக்கிறது. Then the gospel, the shoes of gospel, the sandals of gospel. அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக நாம் சுவிசேஷம் என்னும் சமாதானத்தின் அந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை அது குறிக்கிறதா இருக்கிறது. In all our warfare, salvations and the gospel is to be preached. நம்முடைய இந்த யுத்த காலத்திலே இந்த ரட்சிப்புக்கு சுவிசேஷம் நிச்சயம் அறிவிக்கப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. Then the seal of faith, that is the whole thing that protects you. Whatever things that come against you, when the enemy make a true strike over you, எதிராளியானவன் எப்படிப்பட்ட தாக்குதல்களை நடத்தினாலும், என்ன விதமான அக்னி அஸ்திரங்களை அவன் எய்தாலும், விசுவாசம் என்னும் கேடயம் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. and the seal of faith, stop it. You are able to withstand, continue in the warfare, even though you see how fierce the enemy try to attack you. எதிரி பயங்கரமான ஆயுதங்களால் நம்மை வேகமாக தாக்குதலுக்கு உட்படுத்தினாலும், அந்த யுத்த களத்தில் நாம் நின்று யுத்தம் செய்வதற்கு இந்த விசுவாசத்தின் கேடகமானது எல்லாவற்றையும் தற்காத்து அங்கே எதிராளியின் கிரியைகளை தடுத்து நிறுத்துகிறதா இருக்கிறது. And then the helmet of hope, the helmet of salvation. அடுத்ததாக இந்த ரட்சிப்பு என்னும் தலை சிராவை நாம் பார்க்கிறோம். And the enemy will never able to put anxiety, hopelessness, depression over your mind. எதிராளியானவன் நம்முடைய சிந்தனையில எந்த மனசோர்வுகளையும், கலக்கங்களையும், பயங்களையும், வேதனைகளையும் அவனால போட முடியாதபடிக்கு இது நம்மை பாதுகாக்கிறது. Enemy always, another tactic of enemy, they play with your mind. They give the wrong idea into your mind. எதிராளி ஆகிய பிசாசானவனுடைய தந்திரம் என்னவென்றால், நம்முடைய மனதை, சிந்தனையை அவன் கெடுக்கிறவனாய் இருக்கிறான். அதிலே கலக்கங்களை உண்டாக்குறவனாய் இருக்கிறான். But through the sword of the Spirit, we are able to cut through the enemy. ஆனால் இந்த சத்தியம் என்னும் இந்த வசனத்தின் வாயிலாக பிசாசினுடைய எதிராளனுடைய தந்திரங்களை நாம் வெட்டுகிறவர்களாய், உரிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். And that is the word of God. அந்த ஆவியின் பட்டயம் எதை குறிக்கிறது என்றால், வேத வசனத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. Next one. Okay. Then you see in Psalms 149 verse 6 to 9. Okay, I just put some of the word out. Here says that let the high praises of God to be in their throats, and two-edged sword in their hand, to execute vengeance on the nations. சங்கீதம் 149 6-9 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, ஜாதிகளிடத்தில் பழிவாங்கும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்கள் வாயிலே கர்த்தர் உயர்த்தும் துதியும், அவர்கள் கையிலே இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் இருக்கும். Amen. So by knowing that, we see that by looking this, we understand that actually the Lord is raising up an army of praise and prayer
And with two-edged swords, we're able to defeat the nations. அதாவது இதை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் நம்முடைய வாயிலே உயர்த்தும் துதியும், கையில இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயத்தையும் நாம் கொடுத்து, நம்முடைய தேசங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராயும், நம்முடைய ஜெபங்களை இப்படி ஏறெடுப்பதின் வாயிலாக ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Here says that the spiritual warfare is not emotional shouting, it is a strategic and disciplined spiritual action. ஆவிக்குரிய போராட்டமாகிய இந்த போர்க்களமானது வெறும் உணர்ச்சி நிமித்தமாக சத்தம் போட்டு கூச்சலிடுவது மாத்திரமல்ல, அது திட்டமிட்டும் ஒழுங்குடனும் நடைபெறும் ஆவிக்குரிய செயலை குறிக்கிறதா இருக்கிறது. Amen. So, when we do spiritual warfare, we need to be disciplined. We need to be aware what the enemy try to do. ஆகவே எதிராளியாக சத்ருவானன் என்ன செய்ய போகிறான் என்பதை நாம் கூர்ந்து கவனித்து, இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஒழுக்கத்துடன் செயல்பட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். The full armor represents the protection and authority God provides for His people. அதாவது இந்த முழு கவசமானது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பையும் அதிகாரத்தையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. So that's why when we do spiritual warfare, at the same time, we must always watch over our own life, whether we live in holiness, righteousness, do we have faith in God? ஆகவே நாம் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும் பொழுது தேவன் மேலே நாம் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேனா, நீதியுள்ளவனாய் காணப்படுகிறேனா, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்கிறேனா, எப்படிப்பட்ட காரியங்களில் என்னில் இருக்கிறதா என்று நம்மை நாமே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். Amen. The last one I want to say, spiritual authority flows from life under God's authority. தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிற வாழ்க்கையில் இருந்துதான் ஆவிக்குரிய அதிகாரம் நமக்கு பாய்ந்து வருகிறது இருக்கிறது. Amen. This is spoken by George Mueller. At the end, I want to close by this spiritual warfare is not optional; it's necessary part of the kingdom prayer. இதுதான் ஜார்ஜ் முல்லர் அவர் சொல்லியிருந்தார் அந்த சொற்றொடரிலே. அதாவது ஆவிக்குரிய போராட்டம் விருப்பமானது அல்ல, அது தெய்வ ராஜ்யத்தின் ஜெபத்தை அத்தியாவசியமாகிய முக்கிய ஒரு அங்கமாக காணப்படுகிறது. And prayer is a key weapon for tearing down stronghold and releases the authority of God's kingdom. இந்த வலுவான கோட்டைகளையும் சத்துருவின் கிளைகளையும் இடித்தழிக்கிற தேவனுடைய ராத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்தும் முக்கியமான ஆயுதமாகவே ஜெபம் காணப்படுகிறது. You see, God gives you the power of prayer, but many people only use the key of power of prayer just for their personal need. But if we use properly the power of prayer, it will become a powerful weapon that tear down stronghold and release the authority of God's kingdom. இன்றைக்கு தேவன் நம்முடைய கரத்திலே அந்த ஜெபிக்கிற அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிற வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் செய்கிற காரியத்தை என்ன பண்ணுகிறோம் என்றால், தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்கு மாத்திரமே இந்த வல்லமையை நாம் உபயோகப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதற்காக மாத்திரம் அந்த ஜெபத்தின் வல்லமை கொடுக்கப்படாமல், பிசாசின் கிரியங்களையும் தந்திரங்களையும் முறியடிப்பதற்காக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Amen. So pray that whether it's individual, family, cities, of nations, your prayer brings spiritual warfare, brings spiritual breakthrough. அதாவது தனிப்பட்ட நபர்களுக்காகவோ தனிப்பட்ட விதத்தில் நாம் ஜெபிப்பதோ, குடும்பங்களுக்கு, நகரங்களுக்கு அல்லது நாடுகளுக்கு எதற்காக நாம் ஜெபித்தாலும் இந்த ஜெபம் ஆவிக்குரிய முறிவை ஏற்படுத்தி பிசாசின் காரியங்களை முறியடிக்கிறது. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we give thanks to you for you are so good. பரலோக பிதாவே, உமக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் நல்லவராக இருக்கிறபடியினாலே allowing us, Lord, to be strong in you.
Allow us to put on the full armor of God. ஆண்டவரே ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் இன்னும் பலப்படுத்தப்பட்டவர்களாகவும் முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொண்டவர்களாக இருக்க உதவி செய்யும். And our prayer, our spiritual warfare always be fruitful in your kingdom. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களும் இந்த ஆவிக்குரிய யுத்தங்களும் உம்முடைய ராஜ்யத்திற்கு கனிகளை கொடுக்கிறதா இது காணப்படட்டும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen.